அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி திருவோணம் அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பெருமாளின் அருளாசி பெற திருவோண நட்சத்திர விரதத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவோணம் மாபெரும் சிறப்பு மிக்கது. பரம்பொருள் விஷ்ணு பெருமானுக்கு உகந்தது. திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் சந்திரதோஷம் கண்டிப்பாக நீங்கும் என்பது ஐதீகமாகும். அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் சகல விதமான சக்திகளும் நாம் பெறலாம் என்பது ஐதீகமாகும். தசாவதாரங்களில் வாமன அவதாரம் ஒன்றாகும். இந்த அவதாரம் திருவோண நட்சத்திர திருவோணத்தில் ஒன்றாகும். இந்த அவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் நிகழ்ந்ததால் அது ஆவணி திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகையாக கேரளாவில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் மார்கழி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் சிறப்பு மிக்கவையாக பெருமாளுக்கு உகந்ததாகவே பார்க்கப்படுகிறது. மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் மேற்கொள்வது திருவோண விரதமாகும். அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவோண விரதம் சிறப்பு மிக்கது. இது பரம்பொருள் திருமாலுக்கு உரிய நட்சத்திரமாகும். திருவோண விரதத்தை ஒரு முறை வாழ்வில் இருந்தால் கூட அத்தனை பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நியதியாகும். 27 நட்சத்திரங்களில் சிவனுக்கும் திருவாதிரை மற்றும் பெருமாளுக்குரிய திருவோணம் 2 நட்சத்திரங்களில் தான் திரு என்ற அடைமொழியுடன் சிறப்பித்து கூறப்படுகிறது. ஒப்புளியப்பன் பெருமாள் மார்க்கண்டேயன் மகளாக இருக்கும் பூமாதேவியை மணந்து கொள்ள பெண் கேட்டது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான். அவரை மனம் முடிந்ததும் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரம் அன்றுதான். எனவே ஒப்புளியப்பன் பெருமாள் கோவிலில் திருவோண நட்சத்திரம் அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு இணையாக மார்கழி மாதத்திலும் கொண்டாடப்படுகிறது. பெருமாளின் அருளாசி பெற திருவோண நட்சத்திர விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கலாம். மிக எளிதாக வீட்டிலேயே கடைபிடிக்கக்கூடிய திருவோண விரதத்தை ஏதாவது ஒரு நாள் கடைபிடித்தால் கூட அவர்களுக்கு பெருமாளின் அருளும் சந்திரதோஷமும் விலகும் என்பது ஐதீகமாகும். எத்தனை மாதங்கள் இருந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவோணத்தில் விரதம் இருந்தால் அனைத்து நம் கைக்கு வந்து சேரும். தோஷங்களில் சந்திர தோஷமும் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சந்திரதோஷம் இருப்பவர்களுக்கு மனநிலையில் சீரற்ற தன்மை இருக்கும். தான் செய்வது சரியா தவறா என்கின்ற பதற்றம் நீடிக்கும். ஏதாவது ஒரு மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் சந்திரதோஷம் முற்றிலுமாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கை சிறப்புமிக்க வாழ்க்கையாக ஆகும் என சோதிட சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்லுகின்றன. அன்று மாலையில் சந்திர தரிசனம் செய்து சந்திரனின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். மாதம் வரும் திருவோண நட்சத்திரத்தை முன்கூட்டியே குறித்து வைத்து கொள்ள வேண்டும். அதிலும் இந்த மார்கழியில் வரக்கூடிய இந்த திருவோணத்தை கண்டிப்பாக குறித்து வைத்துக்கொள்ளு. திருவோண நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் இரவே உணவேதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இன்று இரவில் பெருமாள் மந்திரங்கள் கூறுவது, விஷ்ணுவுடைய சக்கர நாமம் படிப்பது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். மறுநாள் அதிகாலையில் இருந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு நல்ல உடை உடுத்தி கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இல்லத்திலேயே பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பம்சம். அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் இவ்வாறு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பம்சம். பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை நீங்கள் தாராளமாக பருகலாம். முக்கியமாக திருவோணம் அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வாமன மற்றும் பெருமாள் மந்திரங்களை கூறி பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும். உப்பு நீக்கிய பழங்களை உண்ணலாம் அல்லது முழு உபாசம் இருக்கலாம். மேலும் விஷ்ணு சக்கரநாமம் பாராயணம் செய்வது வாழ்வில் வளர்ச்சிக்கும் செல்வ செழிப்பிற்கும் சந்திரதோஷ நிவர்த்திக்கும் உதவுகின்றன. முதல் நாள் இரவே உணவு உண்ணாமல் விரதத்தை தொடங்கலாம் அல்லது திருவோணத்தன்று காலை முதல் உண்ணாவிரதம் இருக்கலாம். அதிகாலையில் எழுந்து நீராடி வாமனமூர்த்தி அல்லது பெருமாள் மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். கோவில் தரிசனம். பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாத்தி வழிபடுவது சிறப்பு.
திருப்பதி பெருமாளை தரிசிப்பது இன்னும் சிறப்பம்சம். நாள் முழுவதும் பழங்கள் அல்லது உப்பு சேர்க்காத உணவை உண்ணலாம். முடியாதவர்கள் பகலில் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்ணலாம். முக்கியமாக பெருமாளுடைய பாடல்கள் அனைத்தும் பாடி மனதிற்கேற்றவாறு செயல்பட வேண்டும். சந்திரதோஷம் முழுமையாக நிவர்த்தி பெற மார்கழி மாதத்தில் வரும் திருவோண விரதம் இருந்தால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். திருவோண விரதம் இருப்பு என்பது திருவோண நட்சத்திரத்திற்குரிய நன்னாளில் நோக்கும் நோன்பாகும். இந்த விரதம் பெருமாளுக்கு உகந்தது. ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. இதில் பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை மட்டுமே திரு என்ற சிறப்பு அட்டமொழியுடன் கூடியது. தசாவதாரங்களில் வாமன அவதாரம் எடுத்த பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்ட நிகழ்வு திருவோண நட்சத்திரத்தன்று நிகழ்ந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. தோஷங்கள் பல வகை உள்ளன. அவற்றில் சந்திர தோஷமும் மிக முக்கியமானதாகும். சாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய துவிதிய திதியில் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். அதேபோல் தெற்கு நோக்கிய அம்பிகை வழிபடுவதுடன் திருவோண நட்சத்திரத்தன்று திருவோண விரதம் இருந்தால் சந்திர தோஷம் கண்டிப்பாக விலகும். அதிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவோணத்தில் விரதம் இருந்தால் உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். சந்திரதோஷமான வாழ்வு அமையும் என்பது ஐதீகமாகும். அனைத்து மாதங்களில் வரும் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வேண்டி விரதம் இருக்கலாம். ஒவ்வொரு மாதம் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் குளித்து முடித்துவிட்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்தோ அல்லது வீட்டில் உள்ள பெருமாள் படத்துக்கு துளசி மாலை அல்லது பெருமாளுக்கு உகந்த வேறு பூ மாலை அணிவித்தோ வழிபட வேண்டும். பின்னர் அன்று உண்ணப்போகும் உணவு எதுவாக இருந்தாலும் அதில் உப்பு சேர்க்காமல் உண்ண வேண்டும். அன்று ஒருவேளை அரிசி உணவும் மற்ற நேரங்களில் சிற்றுண்டி பால் பழம் போன்றவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். பக்தி சிரத்தையும் இந்த விரதத்தை கடைபிடித்தால் வேண்டியபடி நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். இனி மார்கழி மாத திருவோண நட்சத்திர தினத்தன்று எந்த வேளையில் எந்த வழிபாட்டை மேற்கொள்ள என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அனைத்தும் சிறப்பு மிக்கம். காலையில் வழிபட நோய்கள் குணமாகும். நண்பகலில் வழிபட செல்வம் பிறகும். மாலை வேளையில் வழிபட பாவங்கள் நீங்கும். அர்த்த ஜாமத்தில் வழிபட முக்தி கிடைக்கும். திருவோண தினத்தன்று பெருமாளை வழிபட்டால் கல்வித்தடை, திருமணத்தடை, பணப்பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.